கன்ஃபெஷன் அப்படின்ற கிறிஸ்துவ மதத்தில் கன்ஃபெஷன் சொல்கிறாங்க. வாரம் முழுவதும் பல பல பாவங்களை செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஒன்று கூடி ஒரு தேவாலயத்தில் அவங்க சர்ச்சில் போய் ஒரு ப்ரீஸ்ட், அவங்க சர்ச்சில் ஒரு பாதிரியார், அவங்கக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. இது வந்து பிராயச்சித்தம்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு பாவம் பண்ணணும், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது வந்து தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிஞ்சே மறுபடியும் செய்கிறதுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது. ஒரு வாட்டி தெரியாமல் செஞ்சால் மன்னிச்சிடலாம். தெரிஞ்சு செய்கிறாங்கன்னா அது மன்னிப்பு கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. மறுபடியும் அதே அடுத்த வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாதிரி வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தொடர் கதையாக போயிட்டே இருக்கும். அவங்க வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, திருடுவாங்க, பொய் சொல்லுவாங்க, எல்லா விதமான பாவத்தையும் செய்வாங்க. மது, மாது, சூது,